16 லட்சுமிகளும் 16 தலைமுறை முன்னோர்களும் ஒன்றாக இணைந்து ஆசீர்வாதம் தரக்கூடிய மாகாளயபட்ச அமாவாசை சோடசக்கலையை பதிவு செய்கிற முழுமையாக பாருங்கள். எந்த சோடசக்கலையை விட ஒரு வருஷத்தில் வரக்கூடிய இந்த சோடசக்கலை மிகவும் சக்தி மிக்கது. இந்த சோடசக்கலையை பயன்படுத்தி வளம் பெறுங்கள். ஞாயிற்றுக்கிழமை சோடசக்கலையில் விரதம் இருக்கிறவங்க வேலை தொழில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் கூட தீரும். எந்த நேரம் என்ன மந்திரம் எவ்வாறு வழிபாடுகள் செய்ய வேண்டும் முழுமையாக பதிவு செய்ய பயன்படுத்தி வளம் பெறுங்கள். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. குருவே சரணம் குருவே துணை. குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை. குபேரரே சரணம் குபேரரே துணை. ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே. வரும் ஞாயிற்றுக்கிழமை புரட்டாசி 5ஆம் தேதி அதிகாலை 1 மணியில் இருந்து அடுத்த நாள் அதிகாலை திங்கட்கிழமை அதிகாலை 1:42 வரைக்கும் அமாவாசை வருது. சோடசக்கலை முகூர்த்த நேரம் எப்போது என்றால் ஞாயிற்றுக்கிழமை இரவு 12:42 2:42 வரைக்கும் வரக்கூடியது தான் இந்த மாகாளயபட்ச அமாவாசை. இந்த அமாவாசைக்கு நீங்கள் விரதம் இருந்து கூடவே சோடசக்கலைக்கு மந்திர ஜபம் செஞ்சீங்கன்னா கேட்டதை உங்கள் முன்னோர்களும் சகல தேவதைகளும் அருள் தருவார்கள். இந்த 2 மணி நேரம் ஒரு தட்டு நிறைய பச்சரிசியை போட்டு சென்டரில் ஒரு நெய் அகழ்விளக்கு ஏற்றி அந்த அகழ்விளக்குக்கு முன்னாடி அமர்ந்து உங்களோட தேவை எதுவாக இருந்தாலும் சரி, அது பண தேவையாக இருக்கலாம், அல்லது ஒரு கல்யாணம் நடக்கணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், வெளிநாடு போகணும், சொத்து கிடைக்கணும், வீடு கிடைக்கணும், கோர்ட்டு பிரச்சனை சரியாகணும்னு எதுவாக இருந்தாலும் சரி, அதை ஒரு பிரியாணி இலையில் எழுதி அதில் மஞ்சளும் புணுகு தடவி அந்த விளக்குக்கு பக்கத்தில் வச்சுக்கிட்டு விளக்குக்கு முன்னாடி நீங்கள் உட்கார்ந்து ஓம் ரிங் வசி வசி, இது பிரபஞ்ச பேராற்றலின் நேரம், இன்ஃபினிட்டி நேரம்னு சொல்லுவோம். இந்த மந்திரத்தை சொல்லி எதை வேண்டுறீங்களோ அது நடந்துருச்சு, கிடைச்சிருச்சு, ஜெயிச்சிருச்சுன்னு நினச்சிட்டு சொல்லணும். 111 முறை இதை சொல்லிட்டு ஓம் சகலதேவத வசிய வசிய சகலதோஷ நிவர்த்தியர்த்தம் தனசக்தி காரியசக்தி பிராப்தப்தம், இந்த மந்திரத்தையும் நீங்கள் ஒரு 111 முறை சொல்லிட்டு அந்த பிரியாணிகளை எரிச்சிட்டு தட்டை சுற்றி இருக்கக்கூடிய பச்சரிசியை அப்போவே தூக்கி போட்டுடலாம், அல்லது விடிஞ்சதுக்கப்புறமும் தூக்கி போடலாம். அன்றைய தினம் திங்கட்கிழமையாக இருக்கங்காட்டிக்கு இதை லேட்டாக தூக்கி போடுறதுனால அந்த நாளோட பலனும் உங்களுக்கு கிடைக்கும். ஆவரேஜாக இது சோமவார மாகாளயபட்ச சோடசக்கலை. சோமவாரங்கிறது திங்கள் சந்திரனுக்கானது. அதனால் மனரீதியான பிரச்சனைகளும் சரியாகும், மனம் போல் உங்களுக்கு எல்லாமே கைகூடி வரும். இந்த அற்புதமான தெய்வீகமான நாளில் 2 மணி நேரம் கண் விழித்து இந்த வழிபாட்டை செய்யுங்க. இரவு தூங்குறத கொஞ்சம் தள்ளி போட்டு இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு தூங்கி பாருங்கள். அடுத்த அமாவாசைக்குள்ளே உங்களோட வேண்டுதல் நடக்குங்க. நடக்க வேண்டுமென பிரார்த்தித்து இந்த பதிவு செய்கிறேன். நான் இந்த அமாவாசைக்கு பல்லடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நவகிரக கோட்டை கோயிலில் சிறப்பு திலாஹோமம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஒரு ஆண்டில் 16 தலைமுறையும் முன்னோர்களும் வரக்கூடிய ஒரே நாள்னால் இதுதான், இந்த அமாவாசை என்று தான். அந்த அமாவாசை என்று யார் ஒருவர் திலாஹோமம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். உங்கள் சார்பாக நம்ம பண்ணுறோம். வாய்ப்பு இருக்கிறவங்க கலந்துக்கங்க, வர முடியாதவங்க உங்கள் பேரை சங்கல்பம் பண்ணுங்கள். சிறப்பு மூலிகை ஊதுபத்தி பிரசாதத்தை அனுப்பி விடுகின்றோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நாளில் கிரகணகால எந்திரத்தை கடந்த 15 நாளாக பூஜை பண்ணிகிட்டு இருக்கோம். பேலன்ஸ் ஒரு 12 எந்திரங்கள் இருக்குது. சகலகாரிய சித்தி எந்திரம். இந்த எந்திரத்தை பூஜை பண்ணி மீண்டும் 12 பேருக்கு அனுப்ப இருக்கின்றோம். அதிலிருந்து ஒரு வாரத்துக்குள்ளே வரும். இந்த சகலகாரிய சித்தி எந்திரம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு காரியம் சித்தியாகும், நினச்சது நடக்கும், செல்வ செழிப்புகள் கிடைக்கும், பயங்கள்லேருந்து வெளியே வருவீர்கள். தேவைப்படுறவங்க உடனே பேரை பதிவு செய்துட்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள். வரும் திங்கட்கிழமையிலிருந்து சிறப்பு வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பு நவராத்திரியை முன்னிட்டு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். 9 நாட்கள் 9 விதமான தெய்வங்களை எப்படி ஆகர்ஷணப்படுத்தி குலதெய்வ விஷயத்தை ஏற்படுத்தணும் என்பதை இந்த பயிற்சி வகுப்பில் நான் சொல்லித்தரேன். பயன்படுத்தி வளம் பெறுங்கள். வாழ்க. மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். அனைவருக்கும் அனைத்து செல்வமும் அபரிதமாக பெருகட்டும். அக்டோபர் 5 இலங்கை கண்டிக்கு வரேன். அக்டோபர் 12ஆம் தேதி மலேசியாவில் இருக்கக்கூடிய பினாங்குக்கு வரேன். 2 நாடுகளில் இருக்கக்கூடிய நமது நண்பர்களும் கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். வாழ்க.